நீங்கள் உங்களுடைய தொப்பையை குறைக்கிறதுக்காக டயட் இருந்து பார்த்துட்டீங்க, ஒர்க் அவுட்ஸ் பண்ணி பார்த்துட்டீங்க, அவ்வளோ ஏன் டிவியில் காட்டுற மாதிரி உலகத்திலே டேஸ்டியான ட்ரிங்கான க்ரீன் டீயும் நீங்கள் குடிச்சு பார்த்துட்டீங்க. அப்படி இருந்தும் உங்களுடைய தொப்பையோட சைஸ் மட்டும் குறையவே மாட்டேங்குதா? இப்போ நம்ம ஒரு டேங்க்கில் இருக்க தண்ணியை எம்டி பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த டேங்க்குக்கு தண்ணி வரக்கூடிய சோர்ஸை வந்து நம்ம கட் பண்ணணும். அப்படி இல்லாமல் நம்ம எவ்வளோ தான் உள்ளே இருக்க தண்ணி அள்ளி வெளியே ஊற்றிக்கிட்டே இருந்தாலும் இந்த டேங்க்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய தொப்பையை நம்ம குறைக்கணும் அப்படின்னா தொப்பை வர்றதுக்கான காரணங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுகளை ஒழுங்காக தெரிஞ்சு அதை நம்ம கரெக்ட் பண்ணால் தான் நம்மளால் தொப்பை வர்றதுலேருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வர்றீங்கன்னா என்னுடைய பேர் ஷேக் சையத். நான் 2 டைம்ஸ் Ironman event கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு அல்ட்ரா சைக்கிளிஸ்ட். காஷ்மீர் டு கன்னியாகுமரி சைக்கிளிங்கில் நான் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் ஹோல்டர். நான் ஒரு அல்ட்ரா ரன்னர் அண்ட் நேஷனல் லெவல் குங்ஃபூ சாம்பியன்ஷிப்பில் நான் 4 டைம்ஸ் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சம்மந்தமாக உங்களுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸி டு ஃபாலோ சயின்டிஃபிக்லி ப்ரூவன் டிப்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொப்பை வரதுக்கான 7 முக்கியமான காரணங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு போனஸ் ஸ்டெப்பு இருக்குது. அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரீசன் நம்பர் 7 எதுன்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய ஏஜிங். அதாவது நம்ம வயசாக பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில் மாஸ் வந்து கம்மியாயிரும். நீங்களே பார்த்துருக்கீங்களா, ரொம்ப வயசானவங்க வந்து ரொம்ப எலும்பு தோலுமாக இருப்பாங்க பாருங்கள். காரணம், நம்ம வயசாகும் போதெல்லாம் நம்மளுடைய மசில்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ மசில்ஸ் கம்மியாச்சுனாலே நம்ம பாடியோட மெட்டபாலிசம் ரேட் வந்து கம்மியாகும். மெட்டபாலிசம்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கலரி பர்னிங் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம மெட்டபாலிசம் கம்மியாகும் போது நம்ம பாடிக்குள்ளே நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேருந்து வரக்கூடிய கலரியை நம்ம உடம்பால் வந்து அந்த அளவுக்கு வந்து ஜீரணிக்க முடியாது. ஸோ அந்த கலரியெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து ஃபேட்டாக மாற்றி நம்ம உடம்புல சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும். அதுவும் குறிப்பாக நம்மளுடைய இந்த வயிற்று பகுதியில். அதனால தான் நமக்கு வயசு கூட நம்மளோட தொப்பையோட சைஸு வந்து கூடிக்கிட்டே போகுது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் வந்து மசில் மாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது மினிமம், அதாவது ஒரு 3 நாள் பண்ணுறது பெட்டர். ஆனால் ஒரு 2 நாளாவது நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து நம்ம வெயிட்டை லிஃப்ட் பண்ணி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம். இல்லைனா நம்ம பாடி வெயிட் ஒர்க் அவுட்ஸ், அதாவது ஸ்குவாட்ஸ், புல்அப்ஸ், புஷ்அப்ஸ், லஞ்சஸ், இந்த மாதிரி நம்ம பாடி வெயிட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது மூலியமாகவும் நம்ம பாடியில் நம்மளால் மசில் மாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பாடியில் மசில் ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மெட்டபாலிசம் ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம பாடி வந்து அதிக அளவு கலோரிஸை வந்து பர்ன் பண்ணும் நம்ம சும்மா இருக்கும்போது. ஸோ அது மூலியமாக நமக்கு வரக்கூடிய பெல்லி வந்து நம்மளால் ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ண முடியும். அடுத்து ரீசன் நம்பர் 6, நம்ம சாப்பிடக்கூடிய லிக்விட் கலரிஸ், அதாவது வந்து எம்டி கலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுலையும் பார்த்தீங்கன்னா அந்த உணவு மூலியம் நமக்கு கலரிஸ் கிடைக்கும். ஆனால் கலரிஸோடு சேர்ந்து நமக்கு மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட், ஃபேட், இந்த மாதிரி நமக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் வெறுமன கலரி மட்டுமே தரக்கூடிய ஒரு உணவு இருக்குது. அதை நம்ம அதிகமாக உட்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து மற்ற ப்ராசஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு, அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய லிவர் இந்த எம்டி கலோரி உணவை வந்து எப்படி நம்ம உடம்புலேருந்து வெளியே தள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிக்கும். நாளடைவில் இதுவே வந்து நமக்கு லிவர் ஃபெயிலியர் வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணியாகவும் அமைஞ்சிருது. ஸோ இந்த எம்டி கலோரி வர்றதுக்கான மெயினான ரீசன் எதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆல்கஹால் கன்சம்ஷன். ஸோ நான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் குடிப்பேன், வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் ட்ரிங்க் பண்ணுவேன், அல்லது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது ஒரு பார்ட்டியில் போய் தான் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் எந்த ரீசன் சொன்னாலும் சரி, நம்ம உடம்புக்குள்ளே ஆல்கஹால் போகுது அப்படின்னாலே அது வந்து நமக்கு எம்டி கலோரிஸ் தரது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கன்ஸே வந்து வெகுவாக பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு தொப்பை வேண்டாம் அல்லது நீங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான லைஃப் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல்கஹாலுக்கு ஸ்ட்ரிக்ட்லி ஒரு நோ சொல்லிடுங்க. அடுத்து ரீசன் நம்பர் 5, இப்போ நம்ம காலில் முள்ளு குத்துச்சுன்னு வைங்களேன், முள்ளு குத்துன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து அந்த சிக்னல் போகும். உடனே வந்து நம்ம காலை தூக்கிடுவோம், உடனே நம்ம கை வந்து நம்ம முள்ளை வந்து எடுக்கிறதுக்காக போகும். ஸோ நம்ம பாடியை வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சிக்னல் வந்து நம்ம காலிலேருந்து நம்ம பிரெயினுக்கு போகிறதுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இருந்தாலே போதும். ஸோ நம்ம ஒவ்வொரு உறுப்பும் நம்மளுடைய பிரெயினுக்கு வந்து இந்த மாதிரி சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சாப்பிடும் போதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிறு இந்த சிக்னல் வந்து நம்ம பிரெயினுக்கு கொடுக்கும். அதாவது நம்ம சாப்பிட்டது போதும், நம்மளுடைய பசி தீர்ற அளவுக்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு சிக்னல் வந்து நம்ம வயிற்றுலேருந்து நம்ம பிரெயினுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஆவரேஜாக 20 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்குமா. ஆனால் நம்ம பாருங்களேன், நம்ம சாப்பிடும்போது ரொம்ப வேகமாக சாப்பிட்டு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷத்துலேயே வந்து நம்மளுடைய சாப்பாட்டையும் முடிச்சிருவோம். ஸோ நம்ம பிரெயினுக்கு சிக்னல் போகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதை விட அதிகப்படியான உணவு வந்து நம்ம சாப்பிட்றோம். ஸோ இதனாலேயே நம்ம வந்து அதிகமான கலரிஸை வந்து கன்சியூம் பண்ணுறோம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெல்லி சைஸ் வந்து பெருசாகிட்டே போகுது. ஸோ நம்ம சாப்பிடும்போது 20 செகண்ட் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு கவளம் உணவை எடுத்து வாயில் வச்சோம் அப்படின்னா அதை குறைஞ்சது 20 தடவையாவது நம்ம வந்து அதை வந்து சூ பண்ணணும். 20 தடவை நம்ம அதை குறைஞ்சபட்சமாக அதை 20 தடவையாவது மென்று நம்ம முழுங்கும் போது தான் நம்மளால் வந்து உணவை சரியான முறையில் நம்ம வாயிலே வந்து அதை அரைச்சி கூழாக்கி உமிழ் நீரோடு அது மிக்ஸ் ஆகி நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்.
ஸோ நம்மளுடைய டைஜஷன் ப்ராசஸும் வந்து வயிற்றுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு தேவையான உணவு வந்து கரெக்டான அளவு நம்ம சாப்பிட்றதுக்கு, நம்ம வயிறு வந்து போதுங்கிற சிக்னலை நம்ம மூளைக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உங்களுடைய அவசரத்தில் வந்து உங்களுடைய சாப்பாட்டில் காமிக்காதீங்க. பொறுமையாக நல்லபடியாக மென்று நிறுத்தி நிதானமாக சாப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. இதுவே வந்து எக்ஸ்ட்ரா கலரிஸ் உடம்புல ஏறுறதுலேருந்து நம்மளை பாதுகாக்கும். விச் இன் டர்ன் நமக்கு பெல்லி ஃபேட் வர்றதுலேருந்து இந்த ஒரு சிம்பிளான ட்ரிக்ஸ் வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரீசன் நம்பர் 4. இதை வந்து ஒரு விஷியஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒன்றை தொடர்ந்து ஒன்று இப்படி ஒரு கண்டினியூஸாக ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் தான் இது. அது என்னன்னா, நம்ம வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறோம், நமக்கு வந்து பெரிய தொப்பை இருக்குது. பார்த்த உடனே நமக்கு வந்து மனசில் ஒரு கவலை வரும் தெரியுமா, என்னடா நம்மளோட தொப்பை இவ்வளோ பெருசாக இருக்குது, குறையவே மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுவோம். கவலைப்படும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்போல்லாம் நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ நம்ம பாடியில் கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த கார்டிசால் ஹார்மோனோட வேலையே என்னென்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாத்தையும் கொழுப்பாக மாற்றி நம்மளுடைய உடம்புல வந்து சேர்த்து வைக்கிறது தான். அதுவும் குறிப்பாக இந்த கார்டிசாலுக்கு பிடிச்ச இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வயிற்றுப்பகுதி தான். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு கூடும்போதெல்லாம் இந்த கார்டிசால் கூடி நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் பெரும்பகுதியை இது கொழுப்பாக மாற்றி நம்மளுடைய வயிற்றை சுற்றி சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட தொப்பையோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ தொப்பை எப்போல்லாம் பெருசாகுதோ மறுபடியும் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும், மறுபடியும் அதனால் கார்டிசால் ஜாஸ்தியாகும். அதனால் நம்மளுடைய ஃபேட் அக்குமுலேஷன் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகும். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு ப்ராசஸ். இது வந்து ஒரு விஷியஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக வச்சுக்கோங்க. ஸோ மார்னிங்கில் நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஒரு வாக்கிங் போனீங்க அப்படின்னாலே அந்த நேச்சுரல் ஏர் ப்ளஸ் வந்து நீங்கள் இயற்கையை வந்து பார்க்குறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிக்கும். இன்னொன்று, நீங்கள் அடிக்கடி வந்து வெயிங் மிஷினில் போய் என்னுடைய வெயிட் குறைஞ்சிருச்சா அது என்னுடைய ஃபேட் குறைஞ்சிருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் நீங்கள் வெயிட் லாஸ்க்காக அன்றைக்கி என்ன பண்ணீங்க, அதாவது ஒரு 30 மினிட்ஸ் வந்து இன்றைக்கி நான் வாக்கிங் பண்ணேன், இன்றைக்கி வந்து நான் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணேன், இன்றைக்கி வந்து நான் வந்து ஜாகிங் பண்ணேன், அப்படி நீங்கள் அன்னைக்கு என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு ஒரு மாதம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக எழுதி வச்சுட்டே இருந்தீங்கனாலே அதை பார்க்கவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும். பரவாயில்லையே, வெயிட் லாஸ்க்காக நம்ம இவ்வளோ மெனக்கடுறோம், நம்ம வந்து ஒரு மாதத்தில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து நம்மளே வந்து சந்தோஷப்பட ஆரம்பிப்போம். அப்படி நமக்கு வந்து சந்தோஷம் ஜாஸ்தியானாலே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையும். ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிச்சுன்னா கார்டிசால் லெவல் கம்மியாகும். ஸோ நம்ம பாடியில் வந்து ஃபேட் அக்குமுலேட் ஆகிறதும் கம்மியாகும். அது மூலியமாகவே நம்மளுடைய தொப்பை வந்து குறையிறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரீசன் நம்பர் 3. நம்ம உடம்புல 2 டிஃப்ரெண்ட்டான ஹார்மோன்ஸ் இருக்குங்க. ஒரு ஹார்மோனுக்கு பேர் வந்து கிரிலின், இன்னொரு ஹார்மோனுக்கு பேர் வந்து லெப்டின். இந்த கிரிலின்கிற ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னா, நமக்கு பசி எடுக்கும்போது நமக்கு பசிக்குதுன்னு ஒரு சிக்னலை மூளைக்கு கொடுக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த கிரிலின் ஹார்மோனோட வேலை. இந்த லெப்டின் ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா நமக்கு வந்து போதுமான அளவுக்கு நம்ம சாப்பிட்டோம், இதுக்கு மேலே நமக்கு சாப்பாடு தேவையில்லை, நமக்கு வந்து பசி வந்து அடங்கிருச்சு அப்படின்னு அந்த சாட்டிஸ்ஃபேக்டரிங்கிற சென்சேஷனை வந்து நம்ம மூளை கொடுக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த லெப்டின் ஹார்மோனோட வேலை. இந்த ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டான முறையில் நம்ம உடம்புல சுரக்கலைன்னா, அதாவது நம்மளுடைய கிரிலின் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரந்தாலோ அல்லது இந்த லெப்டின் ஹார்மோன் வந்து கம்மியாக சுரக்கும் போது என்ன ஆகும்னா, நமக்கு தேவையை விட அதிகமாக வந்து பசி எடுக்க ஆரம்பிக்கும். ப்ளஸ் நமக்கு அந்த போதும் அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபீல் வந்து நமக்கு பிரெயினுக்கு போகிறது வந்து ரொம்ப கம்மியாகும். அப்போது நம்ம நேச்சுரலாகவே அளவுக்கு அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்போம். அப்போ இந்த 2 ஹார்மோன் வந்து எதனால் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேஜரான ரீசன் நம்மளுடைய ஸ்லீப். அதாவது நம்ம கரெக்டான அளவு தூங்கலை. அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவோட ஸ்டடி ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் வந்து ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்தை விட கம்மியாக தூங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபேட் அக்குமுலேஷன் ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், அதாவது தொப்பையை சுற்றி கொழுப்பு சேரக்கூடிய ப்ராசஸ் வந்து நார்மலாக 8 மணி நேரம் தூங்குறவங்களோட 2.5 மடங்கு வந்து அதிகமாக, அதாவது கிட்டத்தட்ட 250% வந்து அவங்களுக்கு ஃபேட் சேரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம நைட்டு நம்மளுடைய தூக்கம் வந்து 8 மணி நேரம் வந்து ஆவரேஜாக நம்மளோட ஸ்லீப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த 8 மணி நேர தூக்கமும் கண்டினியூஸான தூக்கமாக இருக்கணும். நான் நைட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவேன், அதுக்கப்புறமா நான் மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்குவேன், இப்படி நான் வந்து 8 மணி நேரத்தை ஈக்குவல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நம்மளால் தடுக்க முடியாது. ஸோ இந்த 8 மணி நேர தூக்கமும் கண்டினியூஸாக இருக்கணும். அதுவும் நம்ம சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டா தான் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டான பேலன்ஸ்க்கு வந்துட்டாலே நம்ம வந்து தேவைக்கு விட அதிகமாக சாப்பிட மாட்டோம். ஸோ நம்மளுடைய ஃபேட் பர்னிங் ப்ராசஸும் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். அடுத்து ரீசன் நம்பர் 2. நம்ம எல்லாருமே வந்து உடம்புல ஃபேட் குறையணும் அப்படின்னா சுகர் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுகர்னாலே வந்து இனிப்பாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்து நம்மள்ட்ட நிறைய பேரில் இருக்குது. ஆனால் சுகர் வந்து இனிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமே கிடையாது. உதாரணத்துக்கு அரிசியிலையும் வந்து சுகர் தான் இருக்குது, கோதுமையிலையும் சுகர் தான் இருக்குது,
மைதாவில் சுகர் இருக்குது, பிரெட் இதுலேயும் சுகர் தான் இருக்குது, பேக்கரி ஐட்டம்ஸ் இது எல்லாத்துலேயுமே சுகர் இருக்குது. ஆனால் இது எதுவுமே சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இனிப்புங்கிற ஒரு டேஸ்ட்டே வந்து வராது. ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உடனடியாக வந்து இது வந்து நம்ம ரத்தத்தில் கலந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய குளுக்கோஸில் வந்து சடனாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். இதை வந்து குளுக்கோஸ் ஸ்பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போல்லாம் வந்து குளுக்கோஸ் சடனாக இன்க்ரீஸ் ஆகுதோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் இன்சுலினும் வந்து சடனாக ஸ்பைக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இன்சுலின் ஸ்பைக் என்ன செய்யும் அப்படின்னா உடம்புல வந்து நிறையா குளுக்கோஸ் வந்துருச்சு, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி இப்போதைக்கு இது எல்லாத்தையுமே வந்து கொழுப்பாக மாற்றி நம்ம உடம்புல வந்து சேர்த்து வச்சுக்கிடுவோம், பின்னாடி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த குளுக்கோஸ் மாலிகுல்ஸை பூரா அப்படியே ஃபேட் மாலிகுல்ஸை கன்வெர்ட் பண்ணி அங்கங்கே நம்ம உடம்புல சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும். இதுக்கும் பிடிச்ச சேர்த்து வைக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த வயிற்று பகுதி தான். ஸோ நம்ம வந்து குளுக்கோஸ் ஸ்பைக் அவாய்ட் பண்ணாலே நம்ம பாடியில் வந்து இன்சுலின் ஸ்பைக் வரது வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அதாவது நம்ம நார்மல் ரைஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வந்து ப்ரௌன் ரைஸ், பிளாக் ரைஸ், அதாவது கருப்பு கவுனி அரிசி அல்லது மாப்பிளச்சம்பா அரிசி, காட்டியானம் அரிசி, இந்த மாதிரி அரிசிகளை வந்து சாப்பிட்லாம். நார்மலான கோதுமை ரொட்டி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வந்து சம்பா கோதுமையில் வந்து ரொட்டி சுட்டு சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸுக்கு பதிலாக அப்படின்னு எனக்கு எந்த ஆப்ஷனுமே தெரியல. பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணுறதே நல்லது. மைதாவையும் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சுகர் சாப்பிட்ணுன்னு சில நேரம் வந்து நமக்கு ஒரு கிரேவிங் வரும் இல்லையா, ஏதாவது இனிப்பு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும்போது ஜாங்கிரி, ஜிலேபி, லட்டு, குலாப் ஜாமுன் அந்த மாதிரி நேரடியாக சுகர் தரக்கூடிய அந்த ஸ்வீட்ஸை வந்து நம்ம சாப்பிடாம ஃப்ரூட்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதாவது வாழைப்பழம் சாப்பிட்லாம், ஆப்பிள் சாப்பிட்லாம், அல்லது வந்து பியர் சாப்பிட்லாம், பொமிகிரானட் சாப்பிட்லாம். இப்படி நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு நம்மளுடைய சுகர் கிரேவிங்ஸ்க்கு நம்ம ஏதாவது சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் இந்த ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய சத்துக்களும் வந்து நம்ம உடம்புக்கு போகிறதுனால நம்ம பாடியில் வந்து சுகர் ஸ்பைக் ஆகிறது வந்து இந்த இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வேளை உணவு சாப்பிடும்போதும் நம்ம சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட்டோட அளவு கம்மியாகவும் புரோட்டீனோடைய கண்டென்ட்டும் ஃபைபரோட கண்டென்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது மூலிமா நம்ம பாடியில் குளுக்கோஸ் அண்ட் இன்சுலின் ஸ்பைக் ஆகிறது வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இதுகளை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட்டாலே நம்ம ஃபேட் அக்யூமுலேஷனில் வந்து நம்ம ஈஸியாக வந்து வெளியே வந்துட முடியும். ஃபைனலாக நம்பர் 1 ரீசன், மதர் ஆஃப் ஆல் ரீசன்ஸ்னே கூட சொல்லலாம். அதுவும் குறிப்பாக இந்த ஒரு 20-30 வருஷத்தில் இந்த ரீசன் மூலியமாக தான் நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஃபேட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். பெரும்பாலும் இப்போ நம்மளுடைய ஒர்க்கிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 9 to 6 வந்து நம்ம உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரியான ஒரு ஜாப் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அந்த வேலை முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நம்ம சோஃபாவில் உட்காந்துக்கிட்டே வந்து டிவி பார்க்குறோம், அல்லது படத்துக்கு போனாலும் வந்து தேட்டரில் உட்காந்துக்கிட்டே நம்ம படம் பார்க்குறோம், நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டே பார்க்குறோம். ஸோ ஒரு நாளில் நம்ம 16 மணி நேரம் முடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் வந்து நம்ம உட்காந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னே வந்து இப்போ ரிசர்ச்சில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம இப்போ உட்காந்துக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருது. இதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து இந்த ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் வந்து நடக்காமல் போய் நம்ம வந்து தேவையை விட கம்மியாக சாப்பிட்டாலுமே நம்ம உடம்பு வந்து அதை ஒழுங்காக ஜீரணிக்காமல் அது எல்லாத்தையும் கொழுப்பாக மாற்றி நம்மளுடைய அப்டமன் ஏரியாலே வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா NEAT ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். NEATனா ஒன்றும் கிடையாதுங்க, நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். கன்ஃபியூஸ் ஆக்கி வேணாம், பயந்துட வேணாம். அதாவது நம்ம ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ் இல்லாமல் நம்மளுடைய பாடியில் எந்த அளவுக்கு ஆக்டிவிட்டீஸை நம்ம கொண்டு வரோமோ அதை தான் வந்து நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக பார்த்தோன்னா நம்ம லிஃப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுடைய மாடிப்படியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பார்க்கிங்கில் வந்து வண்டியை கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் வந்து நம்ம நடந்து வரலாம். ஒவ்வொரு வேளை உணவுக்கு அப்புறமும் ஒரு 15-20 நிமிஷம் வந்து நம்ம லைட்டாக வந்து வாக்கிங் பண்ணலாம். எவ்ரி 30 to 45 மினிட்ஸ் நம்ம உட்காந்துக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கூட நம்ம எந்திரிச்சு ஒரு 10-20 செகண்ட் வந்து சும்மா ஒரு வாக்கிங் பண்ணிட்டு திருப்பி வந்து உட்காரலாம். நம்ம கால்ஸ் ஏதாவது அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளூடூத் ஹெட்செட் மாட்டிக்கிட்டு நம்ம நடந்துக்கிட்டே வந்து அந்த கால்ஸ் அந்த மீட்டிங்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் தான். ஆனால் நம்மளுடைய கோல் என்னென்னா நாள் பூரா நம்மளுடைய பாடி வந்து நம்ம ஆக்டிவாக வச்சுக்கணும். ஸோ இப்படி நம்ம நாள் பூரா நம்ம ஆக்டிவாக வச்சுக்கிட்டாலே நம்ம பாடியில் வந்து பிளட் ஃப்ளோ வந்து ஜாஸ்தி ஆகும், நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே வந்து நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இது மூலியமாக நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆச்சுனாலே நம்ம பாடியில் வந்து ஃபேட் அக்குமுலேஷன் ப்ராசஸ் வந்து டிராஸ்டிக்காக வந்து குறையிறத நீங்களே வந்து கண் கூட பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுனால என்னுடைய போனஸ் டிப், அதாவது பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்காக சிம்பிள் 3 ஸ்டெப் ஃபார்முலா. ஸ்டெப் நம்பர் 1, ஈட் ரைட். நம்மளுடைய சாப்பாட்டில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறமா ஃபைபர் இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஹெல்த்தி ஃபேட்ஸ் அப்புறம் கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ், இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்றது ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். நைட்டு தூங்குறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நம்மளுடைய சாப்பாட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். முடிஞ்ச வரைக்கும் சுகர் சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸ்டெப் நம்பர் 2, நம்மளுடைய பாடி மூவ்மெண்ட்ஸ்.
ஒரு நாளைக்கு ஒரு 7000 அல்லது 8000 ஸ்டெப்ஸாவது நம்ம பாடியில் வந்து கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுவும் வந்து நம்ம நாள் பூரா நம்மளுடைய பாடியை ஆக்டிவாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வாரத்துக்கு நம்ம 3 தடவை வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். ஒவ்வொரு வேளை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமும் குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நம்ம ஒரு நார்மலான வாக்கிங் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்டெப் நம்பர் 3 நம்மளுடைய பேலன்ஸ்ட் லைஃப் ஸ்டைல். ஒரு நாளைக்கு நம்ம ஆவரேஜாக 8 மணி நேரம் வந்து கண்டினியூஸான தூக்கம் ரொம்ப முக்கியம். இந்த தூக்கமும் வந்து சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம பாடியில் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத மைண்ட்ஃபுல்லாக வந்து நோட் பண்ணி மெதுவாக சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே தொப்பை வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ எப்போ வந்து உங்களோட இன்புட்டை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எஃபர்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு இருக்கிற தொப்பையும் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே குறையிறதை நீங்களே கண் கூட பார்க்க முடியும். இந்த வீடியோ வந்து கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.